ஏன் மாமா நீங்க சாப்பிடாம இருக்கீங்க? எனக்கு பசிக்கலம்மா. ப்ளீஸ் மாமா, என்ன புரிஞ்சுக்கோங்க, கஷ்டப்பட வைக்காதீங்க. அத்தை, மாமாக்கு சாப்பாடு போடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இப்போ நீ சாப்பிட மாட்டேல்ல? சாப்பிடுறேன் அத்தை, மாமா வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுறேன். நீங்களா மாமா? நான் யாரும் நினைச்சு பயந்தே போயிட்டேன். ஏன் பயப்படுற? என்ன தவிர உன் கைய வேற யார் பிடிப்பாங்க? அத்தை மாமா யாராவது பாத்திர போறாங்க மாமா, விடுங்க மாமா. மாமாவும் அத்தையும் வீட்டுல இருந்தா தானே? அப்ப அத்தை கூப்பிட்டுதா சொல்லி என்ன வர சொன்னீங்க? அத்தையும் இல்ல சொத்தையும் இல்ல, நீயும் நானும் தனியா இருக்கிறப்போ பேசலாம் தான். வேண்டாம் மாமா. வா உள்ள வா. மாமா வா உள்ள வா. என்ன விஷயம் சொல்லுங்க மாமா. உட்காரு மீனா. உட்கார்ந்துட்டேன், இப்ப சொல்லுங்க. என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? மீனா நீ ரொம்ப அழகா இருக்க. போங்க மாமா. அட சும்மா ஒரு பொய் சொன்னா இப்படி வெக்கப்படுறியே? ஆமா ஆமா, சென்னையில அவ அரகுற ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மினிக்கிட்டு வருவா. அவங்களோட கம்பேர் பண்ணும்போது என்ன பார்த்தா உங்களுக்கு இப்படிதான் தோணும். ஏய் மீனா, மீனா கோச்சிக்கிட்டியா? உண்மையை சொல்லணும்னா எனக்கு நீ அழகுதான். அதுவும் இந்த ப்ளூ தாவணியில உன்னை பார்க்கும் போதெல்லாம் மாமா, இந்த தாவணி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லையே. இது நீங்க தான் மாமா எடுத்து கொடுத்தீங்க. நானா? எப்போ? உங்க பர்த்டேக்கு gift வாங்கி தரேன்னு சொல்லி டவுனுக்கு கூட்டிட்டு போய் இத வாங்கி கொடுத்தீங்க, ஞாபகம் இல்லையா? அன்னைக்கு கூட ஒரு ஹோட்டல்ல சாப்பாடு சூப்பரா இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போனீங்களே. ஆமா இல்ல, அன்னைக்கு எனக்கு 3000 ரூபாய் டேமேஜ். இப்பதான் ஞாபகம் வருது மாமா. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு ஒரு வீர வசனம் எல்லாம் பேசுனீங்களே, அதாவது ஞாபகம் இருக்கா? என்ன வசனம்? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தான் சமைக்க போறேன், அது அப்படியே காத்தோட விட்டுற போறீங்களா இல்ல நடைமுறைப்படுத்த போறீங்களா? என்ன மீனா அப்படி கேட்டுட்ட? நான் சொன்னா கண்டிப்பா செய்வேன். அப்போ சொன்னதான் இப்பவும் சொல்றேன். வாரத்துல 6 நாள் மட்டும் தான் நீ எனக்கு சமைச்சு போடுவ. 7வது நாள் ஞாயிற்றுக்கிழமை நான் தான் உனக்கு சமைச்சு போடுவேன். மாமா, நீங்களாவது சமைக்கிறதாவது வெளியில சொல்லிட போறீங்க, அப்புறம் பாத்துக்கோங்க. ஏய், என்ன அப்படி பேசிட்ட? ஐயா சமைச்சா சும்மா அதிரும் இல்ல, செட்டிநாடு சமையல் கூட தோத்து போயிடும். சிட்டில வந்து கேட்டு பாரு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நம்ம சமையல் பத்தி அவங்க சொல்லுவாங்க. அப்போ சண்டே ஆனா நீங்க தான் சமைக்க போறீங்க, சரியா? கண்டிப்பா நானே சமைச்சு என் கையால என் பொண்டாட்டிக்கு நானே ஊட்டி விடுவேன். அத்தை, இந்த புடவை நல்லா இருக்கா? இந்த கலர் அவருக்கு ரொம்ப பிடிச்ச கலர் அத்தை. ஒரு முறை இதே கலர்ல பாவாடை தாவணி கட்டிட்டு போனா அவர் என்ன அப்படியே வெச்ச கண்ணு வாங்காம பார்த்தாரு. என்ன இப்படி பாக்குறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவரு, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்னாரு அத்தை. ஏன் அத்தை பேச மாட்டீங்க? இந்த புடவை உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்குமா? அத்தை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அத்தை. என்னது? கல்யாணத்துக்கு முந்தி நானும் மாமாவும் பேசிக்கிட்டோம், மத்த எல்லா நாளும் நான் அவருக்கு சாப்பாடு பரிமாறணுமா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்
அவர் எனக்கு சாப்பாடு பரிமாறுவாராம். போங்க அத்தை, எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்றேன். முகத்தை உம்முன்னு வச்சிருக்கீங்க. கொஞ்சம் சிரிங்க அத்தை. சரி, பெருசா சிரிக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சம் எனக்காக சிரிங்க அத்தை. நான் நினைச்ச மாதிரி நீங்க சிரிக்கவே இல்லை. இருந்தாலும் இது போதும். அத்தை, அவரு அவரு போங்க அத்தை. அது வந்து அவரை எனக்கு பரிமாறுறப்போ நீங்கெல்லாம் பார்த்தா அவர் வெக்கப்படுவாரு. அதனால நீங்களே போய் மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்றீங்களா? என்ன அத்தை நான் பேசிட்டு இருக்க, நீங்க கேட்காத மாதிரி இருக்கீங்க. போங்க அத்தை, போய் மாமா கிட்ட சொல்லுங்க. போங்க அத்தை. என்னங்க, இவகிட்ட உண்மையை மறைச்சு எத்தனை நாளைக்குதான் நம்ம இப்படி இருக்கிறதோ? அவ ஒவ்வொரு முறையும் சிவாவை நினைச்சு என்கிட்ட பேசுறப்போ நான் அழுகைய அடக்கிறதுக்கு படுற வேதனை எனக்கு தாங்க தெரியும். நம்ம சிவா இறந்த வேதனை ஒரு பக்கம், இவளை பார்த்து பார்த்து நாம படுற வேதனை இருக்கு. ஐயோ, அழாத தங்கமணி. எனக்கு மட்டும் அழுக வரலையா? பொம்பளை துக்கம் வந்ததான் அழுதுடுறேன். என்னால் அப்படி இருக்க முடியலையே. மனசை கல்லாக்கிக்கிட்டுலாம் இருக்க. ஆண்டவன் நான் செஞ்ச பாவத்துக்கு என்ன தண்டிக்காம என் மகனெல்லாம் தண்டிச்சிட்டான். ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க இருக்கிறதுனாலதான் என் உயிர் என்ன உடம்புல ஒட்டிட்டு இருக்கு. இல்லைன்னா என் புள்ள செத்த உடனேயே அவன் கூடவே என் உசுரும் போய் சேர்ந்து. அப்படி சொல்லாத தம்பி. அழாத அழாத தம்பி. என்னடா? சடங்குக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. வேணாமாவ? ஐயோ, ஐயோ. போய் கூட்டிட்டு வாமா. போமா. போய் கூட்டிட்டு வா. மீனா, என்ன அத்தை, மாமா கிட்ட சொல்லிட்டீங்களா? என்ன சொன்னாரு? சரின்னு சொல்லிட்டாரு. வாமா. என்ன மாமா? உங்க வீட்டுக்கு போலாம் வாமா. எங்க வீட்டுக்கா? எதுக்கு? அது ஓ, மாமா வழக்கம் போல அங்க வரேன்னு சொல்லிட்டாரா? சரி வாங்க மாமா போலாம். வாங்க அத்தை போலாம். சொக்கலிங்க ஐயா இருக்காரு? இருக்காரு. என்ன விஷயம்? சடங்குக்கு வர சொன்னாரு. சடங்கா?
என்ன சடங்கு? வேற என்ன, 16வது நாள் காரியத்துக்கு மீனா கண்ண அமங்கலியாக்க வந்திருக்காங்க. பெரியாத்தா, பெரியாத்தா, ஏத்தா நீங்கெல்லாம் இருந்துமா அந்த மகாலட்சுமிக்கு இப்படி ஒரு அலங்கோலம் பண்ண ஒத்துக்கிட்டீங்க? என் பேச்சுக்கு என்னடி மதிப்பு இருக்கு? ஊரு நியாயத்தை பாக்குற என் புள்ள என் பேத்தியோட மனசு பார்க்கலையே. என்னென்னமோ நடக்குதுடி, என்னென்னமோ நடக்குது. சரி இருங்க, நான் கூட்டிட்டு வரேன். அப்பா, இந்த விஷயம் மீனாக்கு தெரியுமா? தெரியாதுமா, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லணும். பாவம் மீனா மனசால யாருக்கும் எந்த துரோகமும் செய்யல. அந்த புள்ளைக்கு போய் இந்த மாதிரி ஒரு கொடுமையா? கேட்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாங்க. ஹாய் மஞ்சு, எப்போ வந்த? எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? அப்பா எப்படி இருக்கீங்க? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? பாட்டிக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? ஏதாவது சொல்லுங்க. பாட்டி, பாட்டி, என்னாச்சு பாட்டி? நீ நல்லா தானே இருக்க? உனக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கு ஏதாவது ஆனதோ பரவாயில்லையே, எனக்கு தான் ஒண்ணும் ஆக மாட்டேங்குது. அப்ப யாருக்கு என்னதான் ஆச்சு? ஏன் எல்லாரும் வந்திருக்காங்க? சொல்லு பாட்டி. சொல்லுங்கப்பா, யாருக்கு என்ன ஆச்சு? என்கிட்ட எதுவும் கேட்காதம்மா. அத சொல்ற தைரியம் எனக்கு இல்ல. அத்தை, நீங்களாவது சொல்லுங்க. நீங்களும் எல்லாரும் மாதிரி சைலண்டா இருந்து சித்திரவதை பண்ணாதீங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க மாமா, என்ன ஆச்சு? ஐயோ, யாராவது என்னன்னு சொல்லுங்களேன். மீனா, நான் சொல்றேன். துரை, அப்பா, ராஜதுரை, உண்மையை ரொம்ப நாள் மூடி மறைக்க கூடாது நீங்க தானே சொன்னீங்க. அப்புறம் ஏன் தயங்குறீங்க? சொல்ல வேண்டியதானே? நீங்க எல்லாம் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல.
என் தலைய வெடிச்சிட்டு போல இருக்கு. தயவு செஞ்சு யாராவது சொல்லுங்களேன். மீனா, இன்னைக்கு ஒரு துக்கமான நாள். துக்க நாள்னா? துக்க நாள்னா அம்மாவோட 20வது நினைவு நாள். இது சொல்லவா எல்லாரும் இப்படி தயங்குனீங்க? ஆமாம்மா, இன்னைக்கு உங்க அம்மாவோட நினைவு நாள். ஒவ்வொரு நினைவு நாளுக்கும் தபசம் பண்ணுவாங்க. அம்மாவுக்கு தபசம் பண்ணா உன் மனசு கஷ்டப்படுமேன்னு ரொம்ப வருஷமா நான் செய்யாம விட்டுட்டேன். இந்த வருஷம் 20வது நினைவு நாள் எப்படியும் தபசம் பண்ணி ஆகணும்னு புரோகிதர் சொல்லிட்டாரு. அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தயங்கிக்கிட்டு இருந்தோம். அதை ராஜதுரை போட்டு உடைச்சிட்டாரு. நீங்க எல்லாரும் வேதனைப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே. இந்த வீட்ல நான் பிறக்க கோடி புண்ணியம் பண்ணிருக்கணும்பா. மஞ்சு, மீனா உள்ள கூட்டு போமா. வா மீனா. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தாய். சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தாய்? கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே